பிரைஸ் த லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். சங்கீதம் 22 அதிகாரம் 24வது வசனம். தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ற காரியம் என்ன? மகனே மகளே, நீ என்னை நோக்கி கூப்பிடும் போது நான் உன் சத்தத்தை கேட்டு நான் உனக்கு உதவி செய்ய போறேன்னு சொல்லி ஏசப்பா சொல்றாருங்க. இங்க வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, யாரெல்லாம் உபத்திரவப்படுறாங்களோ, யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அவங்க கஷ்டத்தை என்ன பண்றது? ஏசப்பா அற்பமா எண்ணாம அவங்க கஷ்டத்துக்கு தான் கஷ்டமா நினைச்சுக்கிட்டு அவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு ஆண்டவரே போறாருமா. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கூட உங்க கஷ்டத்தை அவரு கஷ்டமா பார்த்து உங்களுக்கு உதவி செய்ய வரேன்னு சொல்லி ஏசப்பா இன்னைக்கு உங்களை பார்த்து தான் சொல்றாரு. உங்களை அற்பமா ஆண்டு எப்பவுமே எண்ண மாட்டாருங்க. இந்த உலகத்துல இருக்க ஜனங்க பாத்தீங்கன்னா எப்பவுமே உங்களை அற்பமா மட்டும்தான் எண்ணுவாங்க. உங்ககிட்ட தேவை இருந்துச்சுன்னா பழகுவாங்க, அந்த தேவை முடிஞ்சோன்னு உங்களை கைட்டு விட்டு போயிடுவாங்க. ஆனா ஏசப்பா உங்க அன்புக்காக உங்க இருதயத்தோட வாசல்ல நின்னுட்டு இருக்காரு. நமக்கு ஏசப்பா நன்மை செய்ய தயாரா இருக்காரு. ஆனா நம்ம என்ன பண்றோம்? ஏசப்போட அன்பை நம்ம வேல்யூவா எதிர்பார்க்கவே மாட்டோம். இந்த உலகத்துல இருக்க அன்பை மட்டும் தான் நம்ம நினைச்சு இயங்கிக்கிட்டே இருக்கோம். இந்த உலகத்துல இருக்க அன்பு நம்மளை ஏமாத்திட்டு போயிடுச்சு. நீங்க அதையே நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஏசப்பா சொல்றது, உன் கஷ்டத்தை என் கஷ்டமா நான் நினைச்சிட்டு இருக்கேன், நீ ஏன் உலகத்துல இருக்க அன்பை நம்பி ஏமாந்து போறிய மகனே மகளே, நான் உனக்காக காத்துட்டு இருக்கேன்னு சொல்லி ஏசப்பா இன்னைக்கு உங்களை பார்த்தாங்க சொல்றாரு. இதோ இருதயத்தின் வாசல்ல கதவை தட்டாரமா, ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தா அவன் இடத்துல பிரவேசித்து அவனுக்கு போஜனம் பண்ணணும்னு சொல்றாரு. அப்போ ஏசப்போட அன்பை தரத்துக்கு தயாரா இருக்காரு. அதை நீங்க ஏற்றுக்கொள்ளும் போது உங்க வாழ்க்கை சூப்பரா இருக்குங்க. விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமீன் போட்டுக்கோங்க. இதே போல வைக்கிற வசனங்களை நான் ஃபாலோ பண்ணிக்கோங்க. காட் பிளஸ் யூ. ஆமீன்.